ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् हरि ओम. இந்த பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கடந்த வாரம் 37வது ஸ்லோகம் பார்த்தோம். பொதுவாக இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய கர்மங்களை குறித்து விரிவாக விளக்கி கூறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார் என்று பார்த்தோம். So of all the 18 chapters of Bhagavad Gita, this is the most practical chapter of it. இந்த கர்மங்கள் எவ்வாறு மனிதர்களை பந்தப்படுத்தும், கர்மங்கள் எவ்வாறு மனிதர்களை விடுவிக்கும், கர்மங்களே புண்ணியத்திற்கு காரணமாகின்றது, கர்மங்களினாலேயே மனிதன் பாபத்தை செய்கின்றான் என்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான். அதற்கேன பிரயுக்தோயம் பாபம் சருதி புருஷக அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதக. மனிதர்கள் எவ்வாறு தங்களுடைய விருப்பமே இல்லாமல் ஏதோ ஒன்றினால் ஈர்க்கப்பட்டு பலவந்தப்படுத்தப்பட்டு தன் வயமின்றி ஆசை வயப்படுகின்றார்கள் அப்படின்னு சொன்னார். பகவான் ரொம்ப அழகாக சொல்றார், இந்த அனிச்சன்னபிங்கிறது இஸ் ஒன்லி a simple excuse. பகவான் சொல்றார், காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவக. Lord deals the subject in a very straightly. மனிதர்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் என்ன காரணம், மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பந்தங்களுக்கும் என்ன காரணம் அப்படின்னு ரெண்டே காரணங்களை தான் சொல்றாரு. ஒன்று வந்து காம, இன்னொன்று குரோதம். So when kama becomes intense, then it becomes krodha. To the extent காமத்தை காட்டிலும் குரோதம்ங்கிறது அதீதமாக ஒரு மனிதனை பந்தப்படுத்துகின்றது. இப்போ காமத்தை மகாஷணகன்னு சொன்னாரு, ஆனா குரோதத்தை மகா பாப்மான்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவக. இந்த ரெண்டும் காமமும் குரோதமும் ரஜோகுணத்திலிருந்து தோன்றுகின்றது. காம இஸ் இன்சாஷியபிள், காமத்தை தீர்க்கவே முடியாது. அதனால மகா அஷணக. அது எப்போ குரோதமாக மாறுகின்றதோ அது அப்பொழுது பாப்பமாக மாறிவிடும் சொல்லி, வித்தி ஏனம் இக வைரினம். இகன்னா இக சம்சார, சம்சாரத்தில் இது ஒரு மனிதனுக்கு நித்தியமான வைரியாக, நிரந்தரமான பகையாக இருக்கின்றது. மனிதர்களுக்கு எது பகை, வேறொன்றும் மனிதர்களுடைய பகை எங்கே இருக்கிறது அப்படின்னா வேற எங்கும் கிடையாது. மனிதர்களுடைய பகை அவர்களுக்குள்ளேயே காம ரூபமாக, குரோத ரூபமாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம். இல்லைன்னா காம, குரோத, லோபம். நான்காவதாக ஒன்று நாம் சேர்த்து கொண்டோம், மோகம். These 4 factors, காம, குரோத, லோப, மோக. So they play havoc in the life of a seeker or a person. இப்போ there are different types of desires for different type of people. See how intense is this desire. இந்த காமமும் குரோதமும் ஒவ்வொரு மனிதரிடத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது. இப்ப எத்தனை வகையான காமங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு காம குரோதங்கள் இருக்கின்றது, ஆசைகள் இருக்கின்றதுன்னா ஒரே பிறவியிலேயே அந்த காம குரோதங்களிலிருந்து அவனால் விடுபட முடியுமா? இல்லைன்னா இந்த காம குரோதங்கள் ஒரு மனிதனுக்கு எத்தனை பிறவிகளுக்கு காரணமாகின்றது. There are types of desires, varieties of desires.
That is explained by the Lord through a beautiful example. ஒரு 38வது ஸ்லோகத்தில் இந்த காமத்தினுடைய பல்வேறு வகைகளை அது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த காமம் எப்படி இருக்கின்றதுன்னு பார்க்கிறாரு. இஃப் தெர் இஸ் அ மூர்க்க, ஒரு மூடனுடைய காமக்ரோதங்கள் எப்படி இருக்கும்? Ordinary person, very ambitious person. If somebody is extremely ambitious in this world, to such a person, how does he experience kama and krodha? Suppose there is a wise man, discriminative person, a good person, a matured man. He may not have krodha. அவனுக்கு பெருசா குரோதம் இருக்காது, இருக்கலாம். But then he also, experiences this desire. Now, how he encounters all these things. So therefore, this verse is very important. We should know where we stand. இந்த 3 உதாரணங்களில் எந்த உதாரணத்தில் நாம் நிற்கிறோம்னு பார்த்துக்கணும். ஆனா பொதுவாக நம்ம எப்போ நல்ல உதாரணத்தையே எடுத்துட்டு உட்கார்ந்துருப்போம். அதுதான் பிரச்சனை. இந்த 3 உதாரணங்கள் சார், we always think that we are the best. Then only we consider other people or other types னு நாம நினைப்போம். That is the problem. See, when you evaluate yourself, when you judge about yourself, you do it sincerely. You need not express it to everybody. பெருசா நீங்க ஒன்றும் ஆட்டோபயோகிராஃபிலாம் எழுதி பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் யுவர் ஓன் குட், ஃபார் யுவர் ஓன் அப்லிஃப்ட்மெண்ட், we should stand. No, we should know where we stand. Therefore, these 3 examples, they are very, very important to understand. So the implications of these examples also, they are very important. Lifelong we should not forget. இப்போ ஒரே மனிதனிடத்திலே 3 வகையான ஆசைகள் இருக்கலாம். ஒரே மனிதனுக்கு ஒரு வகையான ஆசை மட்டும் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், இந்த 3 எக்ஸாம்பிளுமே நமக்கு ஏதாவது 3 விதத்தில் இருக்கலாம். That we should understand. அதை புரிந்து கொள்ள வேண்டும். Now we will see this 38th ஸ்லோகா. உதாரணத்தை பார்ப்போம். धूमेनाव्रियते वह्निः yathādarśho malena ca yatholbenāvṛito garbhas tathā tenedam āvṛitam. பகவான் ஸ்லோகத்தை முடிக்கும் பொழுது ததா ததான இன் திஸ் வே, இவ்வாறாக, தேன இதம் ஆவர்த்தம். தேன அப்படின்னா இவைகளினால், தேன காமேன, காமக்ரோதேன, காமத்தினாலும் குரோதத்தினாலும், இதம் ஆவர்த்தம்னு பொதுவா சொல்லிட்டார். அப்படி அந்த இதம் நாம ஃபுல்லப் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி பட் அடுத்த ஸ்லோகத்துல இதம்ங்கிறதுக்கு ஞானம்னு சொல்ல போறார். தேன ஞானம் ஆவர்த்தம். இந்த காமக்ரோதங்கள் எதை மூடி மறைக்கின்றது? ஞானத்தை மூடி மறைக்கின்றது. இல்ல, ஞானத்தால காமக்ரோதங்களை நம்ம மூடி மறைக்கணும். இட் இஸ் ஆல்வேஸ் அதர் வே அரவுண்ட். காமக்ரோதங்கள் என்ன செய்கின்றது? ஞானத்தை மூடி மறைத்து விடுகின்றது. ஸோ தேன இதம் ஆவர்த்தம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து தூமேன ஆவ்ரியத்தே வஹ்னிஹி. தூம இஸ் ஸ்மோக், புகை. வஹ்னிஹி, வஹ்னினா நெருப்பு. āvṛiyate, āvṛiyate ஆவரணம். Just as the fire is covered by the smoke, which is very, very அது வந்து natural. எத்திர வஹ்னிஹி அஸ்தி தத்திர தூமக அஸ்தின்னு சொல்வார். எத்திர தூமக, எங்க புகை இருக்கிறதோ அங்க நெருப்பு இருக்கும், எங்க நெருப்பு இருக்கிறதோ அங்கே புகை இருக்கும் சொல்வார். So they go together. அதனால it is சகஜ, அதனால it is so natural. அக்னின்னு ஒண்ணு இருந்தால் என்ன இருக்கும்? புகைன்னு ஒண்ணு இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். 2வது எக்ஸாம்பிள் என்ன? யதா ஆதர்ஷக மலேன ச. ஆதர்ஷ இஸ் மிரர், மலை இஸ் டர்ட். ஜஸ்ட் அஸ் a mirror is covered by the dirt. ஆனால் இதுல என்னன்னா, முதல்ல அக்னியை வந்து நம்மளுடைய இயல்பா எடுத்துக்கணும். புகையை வந்து மறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக, காமக்ரோதமாக எடுத்துக்கணும்.
மிரரை வந்து நம்மளுடைய ஸ்வரூபமாக, நம்மளுடைய இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மறைத்திருக்கக்கூடிய அந்த மலத்தை, அந்த டர்ட்டை வந்து நம்ம காமமோ குரோதமோ அப்படின்னு எடுத்துக்கணும். மூன்றாவது உதாரணம் என்ன? யதா உல்பேன ஆவருத்தோ கர்ப்பக. ஜஸ்ட் அஸ் a fetus is covered by membrane. ஒரு சிசுவை வந்து ஒரு கர்ப்பம் எவ்வாறு மறைத்திருக்கின்றதோ, ததா அவ்வாறாக தேன ஞானம் ஆவருத்தம். இவ்வாறாக ஒரே மாதிரி இல்ல பாருங்க. அதனால ஞானம்ங்கிறது எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது அப்படி. பட் தி கவரிங் ஹஸ் காட் 3 டைப்ஸ். அப்ப இந்த காம குரோதங்கள் 3 விதமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. குருதேவ் இந்த பாடலுக்கு விளக்கம் எழுதும் பொழுது ரொம்ப அழகாக சொல்வார். இப்ப புகை வந்து ஒரு அக்னியை மறைத்திருக்கின்றது, நெருப்பை புகை சூழ்ந்திருக்கின்றது என்றால், இஃப் தெர் இஸ் a gentle breeze, சின்னதா ஒரு காற்றடித்தால் என்ன ஆயிடும்? அந்த புகைங்கிறது போயிடும். யூ கேன் see vividly. அக்னியை வந்து நாம தெளிவாக நம்மளால பார்க்க முடியும். So no other external effort is required. You need not put any effort. A gentle breeze will take away the smoke. கொஞ்சம் வீசினா போறோம். வீசின உடனே என்ன ஆயிடும்? இந்த ஹோமம் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பீங்க, ஒரே புகையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வீசினா என்ன ஆயிடும் அப்படின்னா, திருப்பி இந்த நெருப்பு பிடிச்சிக்கும். ஒரு எக்ஸாம்பிள். பட் ரெண்டாவது, இப்ப கண்ணாடியில ஒரு தூசு இருக்கிறதுன்னா, அது வெறும் காத்தடிச்சா மட்டும் போராது அப்படி. ஸோ லிட்டில் மோர் எஃபர்ட் இஸ் ரிக்வயர்டு அப்படி. யூ ஹேவ் டு டேக் அ கிளாத். ஸோ யூ நீட் அனதர் அசசரி அப்படி. இன்னொரு துணி எடுத்து என்ன பண்ணணும்? அதை நன்றாக துடைத்தால் தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டசன்ட் டேக் மச் டைம். தி செகண்ட் ஒன் டேக்ஸ் லிட்டில் மோர் டைம் டு கிளீன் இட் அப்படி. யூ ஹேவ் டு புட் சம்திங் அப்படி. திருப்பி ஏதாவது போட்டு அதை கிளீன் பண்ணணும். மூணாவது என்னன்னு பார்த்தா, யதா உல்பேன ஆவருத்தக. ஒரு சிசுவானது கர்ப்பத்தினால் மூடப்பட்டிருக்கின்றதுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு? நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து யூ ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட் ஃபார் தி சிசு டு கம் அவுட். ஸோ இட் இஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் அப்படி. அப்ப நம்மளுடைய முயற்சி மட்டும் இல்லை அப்படி. அந்த சிசு தானாக என்ன பண்ண வேண்டும்? அந்த கர்ப்பத்திலிருந்து அந்த சிசுவானது வெளிவர வேண்டும். பிகாஸ் இட் இஸ் டோட்டலி கவர்டு. அப்ப அவ்வளவு சுலபமாக நம்மளுடைய முயற்சியினால் இந்த காம குரோதங்களில் இருந்து விடுபட முடியாது. அதனால முதல் எக்ஸாம்பிள், சம் கிரேட் பீப்புள் ஜஸ்ட் லைக் அ பிரீஸ். ஒரு சின்ன அவங்களுடைய காம குரோதங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒரு காற்றடிச்சா போயிடும். ஒரு சின்ன ஒரு நல்ல சாதனைகள் பண்ணா போயிடும். இன்னொருத்தர் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டும். இன்னொருத்தருக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? எவ்வளவு முயற்சினாலும் ஒன்றும் முடியாது. he has to wait. Time will decide. It is deep rooted. This kama and krodha, when it is deep rooted, then it takes a long time. So இதுதான் மூன்று வகையான காமம். Now there is another way of seeing these examples of it. இப்ப பாருங்க, ஒரு அக்னியும் புகையும் ரெண்டு சேர்ந்து இருக்கும் பொழுது, even though the smoke covers the fire, but you can see the fire still. உங்களால என்ன பண்ண முடியும்? புகை வந்து அக்னியை மூடி இருந்தாலும் கூட, நெருப்பை மூடி இருந்தாலும் கூட நெருப்பை பார்க்க முடிகின்றது. So it is visible. Not only the fire is visible, also the fire does its own function. Actually the functioning of the fire is not affected. Hope you got it. So you are able to perceive the fire even though it is covered by the smoke. The perception is there. You are able to perceive the fire, and also the functioning of the fire is going on. The fire functions. So அதே மாதிரி என்ன ஆகும்? if there is a sattvic person, அந்த சாத்விக் பர்சன் இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு காமம் ஏதாவது இருக்குன்னு, ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தினால ஏதாவது ஒரு காமங்கள், ஒரு ஆசைகள் இருந்தால், that desire doesn't completely loot his discrimination. It doesn't completely cover his knowledge. He feels that it is a hindrance. See, there is always a discomfort. There is always some kind of a inconvenience. So he is not at ease.
That much is, it is clear. But then he does all his functions. எப்படி புகை நெருப்பு புகை மூடி இருந்தாலும் கூட அக்னி தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி இந்த சாத்வீகமான மனிதர்களுக்கு காமங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு காமம் இருக்கின்றதுன்னு தெரிந்திருந்தாலும் கூட, since he is a wise man, he is a discriminative man, he continues to strive. He doesn't give up his sadhanas. He just fights with it. He tries to understand it. He puts forth all his sincere effort to overcome. That means what? He is paying attention. He is constantly, paying attention. In fact, his attention is not uncommon. He has understood the play of this karma. It is a force. Kamam is a force. Kamam is an energy. Krodha is also one force. அது எப்படி இருந்தாலும் அது வெளியில இருந்து தான் வரக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது திடீர்னு உள்ள இருந்து யாருக்கும் வர்றதில்லை. அது வெளியில இருந்து உள்ள போய் திருப்பி உள்ள இருந்து வரக்கூடியதாக இருக்கலாம். So it is a force. But instead of giving undue advantage, too much attention for this kama and krodha, he understands that any time, this can loot his discrimination. It is still lurking in his mind. So we should not give opportunity for this. It is there. The samskaram irukkirathu. But I must strive. I must overcome. He doesn't become the victim of kama and krodha. Over the period of time, because of his intelligent living, because of his faith, by constantly applying this knowledge. So such people are all sattvic people. அப்ப அதனால்தான் ஞானவானப்பின்னு நம்ம பார்த்தோம். பிரகிருதிம் யாந்தி பூதானி அந்த ஸ்லோகத்துல பார்க்கும் சதுர்சம் சேஷ்டதே ஸ்வசியாக பிரகிருதே ஞானவானப்பி இந்த ஸ்லோகத்துல பார்த்தோமா இல்லையா? So such people, even though they experience this desire, their desires will disappear, by constantly doing some kind of anushthanam or by vichara. இதனால என்ன ஆயிடும்? அது போயிடும். The first example உங்களுக்கு புரியுறதா? So this is only a sattvic type of a desire. It may be there, I don't know என்ன desire. அது வேற லோகங்களை அடையணும்னு கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆசைகள் எல்லாம் கூட இருந்திருக்கலாம். இப்ப துருவனுக்கு இருந்தது அப்படின்னா, துருவனுக்கு கூட ஒரு சின்ன ஆசை இருந்தது. துருவ லோகத்தை அடைய வேண்டும். பகவானே தரிசனம் கொடுத்த அப்புறம் துருவ லோகத்தை அடையணும்னு கூட ஒரு ஆசை இருந்தது. Can be any kind of a desire, but still it is a hindrance to knowledge. So he sees knowledge. The knowledge also functions. அவருக்கு ஞானத்தை பற்றி நல்லா தெரியுது. The functioning of the jnana is not interfered. ஞானம் இருக்குது. அதே நேரத்தில் என்ன இருக்கிறது? There is some kind of a trouble. Kama is also just troubling him. He is aware about it. See, there is an awareness. So therefore he keeps all objects, all that induces desire, he just keeps away all that from him. Vishaya vinivartantena, he leads a little extreme, a careful life. ரொம்ப ஜாகிரதையாக என்ன இருக்கிறார். He is at ease, but he knows the impact of the desire. இந்த ஆசைகள் என்ன பண்ணாது அவருக்கு தெரியும். அதனால சிம்பிளா சொல்லிட்டார், dhūmenāvriyate vahnir. இப்ப அர்ஜுனனுக்கு உடைய ப்ராப்ளம் கூட dhūmenāvriyate vahnir தான். For a time being, at that moment, he is not completely deluded. That particular situation, இங்க காமங்கிறது, it can be attachment also. Kama need not necessarily only ஏதோ physical desire நீங்க நினைச்சுக்க வேண்டாம். So it is an attachment to kith and kin. அர்ஜுனனு கூட ஆச்சாரியா ஜஸ்ட் ஒரு சின்ன உபதேசம் பண்ணார் பகவான். சின்ன உபதேசம் இல்லை, ரொம்ப பெரிய உபதேசம். பட் ஜஸ்ட் a kind of instruction. ஒரு குரு சொன்ன மாத்திரத்திலேயே, ஸ்ரவண மாத்திரத்திலேயே போயிடும் அப்படி. If the guru comes and tells him, you just refrain from all these things. Why you are getting deluded? Don't worry about all these things. So when the real nature is revealed, just by hearing the words of the guru, by the grace of the guru, the delusion can disappear. Whether it is kama or krodha, ultimately, is it not a delusion? It is only a delusion. We will put only one word. So sometimes the delusion disappears just by shravan. How blessed such people are.
See, just one word of instructions. அவ்வளவுதான். நான் அடிக்கடி நிறைய தடவை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். That example of that Nisargadatta Maharaj. See, when he met his master, he said his master just told him, you are not this body. அவ்வளவுதான், நீ இந்த சரீரம் இல்லைன்னு ஒரு உபதேசம் தான் சொன்னார். அப்படி முடிஞ்சு போயிடுது. அவருக்கு இருந்த அந்த கடைசி பந்தமும் என்ன எடுத்து, அந்த பந்தமும் போயிடும். In one assurance it goes. அர்ஜுனனுக்கு கூட அதே தானே, dhūmenāvriyate vahnir அப்படி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அதனால்தான் பகவான் உபதேசம் பண்றாரு. இல்லைன்னா எல்லாருக்கும் குரு எல்லா உபதேசங்களையும் பண்ண மாட்டார். இன்னும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. குரு ஆல்சோ நோஸ் இவனுக்கு இருக்கக்கூடிய காம குரோதங்கள் எல்லாம் வெறும் தூமம் மாதிரி தான் இருக்கு. கடைசியில் சில சமயம் என்ன பண்ணுவாரு, குருவே ஊதி விட்டுருவார். பூன்னு ஒரு ஊதுனா அது குருவே பண்ணி விட்டுடுவாரு. கேன் பி சிம்பிள். சும்மா ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் போட்டா போயிடுறதா இல்லையா? சர்ஜரி வரைக்கும் நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி just some people, this is what it is very important we should understand these examples. Now you see second example, yathādarśho malena. இதுல கொஞ்சம் என்ன இருக்கிறது, கொஞ்சம் ராஜசிக் டைப் ஆஃப் டிசைர்ஸ். தி எர்லியர் ஒன் இஸ் மேபி சாத்விக். எங்கேயோ ஒரு நேம் ஃபேமுக்கு கூட ஒரு சின்ன ஆசை இருக்கலாம், ஒரு ரெக்கக்னிஷன் வரணும். பெரிய ஆசைகளெல்லாம் இருக்காது. கொஞ்சம் இவ்வளவு பண்ணியிருக்கோம், யாராவது நம்மள கொஞ்சம் புகழ்ந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ண நல்லா இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன ஒரு அவார்டாவது நமக்கு கொடுத்துருக்கலாம் நம்ம பண்ண வேலைக்குன்னு. இந்த மாதிரி ஏதாவது சின்ன 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 அல்பமான ஆசைகள் சாத்விக் டிசைர்ல இதெல்லாம் கூட இருக்கலாம். தென் next comes the rajasic desire. Now rajasic desire la enna arudhu, yathādarśho malena. Here also you can see the mirror. Even though the dust is covers the mirror, or the mirror is covered by the dust, yet the mirror is visible, but the mirror is not able to do it, its function. அந்த கண்ணாடினால என்ன பண்ணாலும், what is the function of the mirror? The function of the mirror is it's supposed to reflect. Now here we are able to see the mirror, but it is unable to reflect the objects. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, காமமும் குரோதமும் என்ன, மோகம் என்ன இருக்கு, கொஞ்சம் இன்னும் இட் இஸ் a thick cover. இப்ப ஞானம் இருக்கிறது, ஆனா இந்த மோகம் என்ன பண்றது, it doesn't allow the knowledge to operate. நாலேஜ்னால, ஞானத்தினால அதனுடைய காரியத்தை செய்ய முடியும். Thank God, the knowledge is available, but unfortunately you are able to perceive the mirror, but the mirror doesn't function. Never mind. So என்ன பண்றோம், you just, then such people require more மனனம். அப்ப அவங்களுக்கு வெறும் சிரவணத்தினால மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா போகாது. அப்ப they have to put forth little more effort to remove that dirt, because it has gone உள்ள. அது பின்னாடி சொல்ல போறாரு. இந்த காம குரோதங்களுடைய இடத்தை சொல்லும் பொழுது அது வெறும் இந்திரியத்துல மட்டும் இருந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதை ஞாபகம் வச்சுக்கங்க, பின்னாடி உங்களுக்கு புரியும். இப்ப காமம் எங்க இருக்கிறது, இந்திரிய லெவல்ல இருக்கிறது. அப்படி இட் ஜஸ்ட் ஹேங்கிங் ஆன் டு தி சென்சஸ். therefore dhūmenāvriyate. அது கொஞ்சம் மனசுக்குள்ள போயிடுதுன்னு வைங்க, கொஞ்சம் சலனத்தை ஏற்படுத்தினதுன்னா then yathādarśho malena. No, then இன்னும் கொஞ்சம் என்ன ஆயிடுது, அது புத்தியில போயிடுதுன்னா, so if it penetrates the intellect, so அது வெளியில இருந்தா பரவாயில்ல, first it just touches the sense organs. For some people it is only touch and go. நிறைய ரிஷிகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோம், விஸ்வாமித்திர சரித்திரங்களை சொல்லி, it is just touch and go. So they could overcome all that desires through their tapasa. Then if it goes inside the mind, then it doesn't allow you to function. Temporarily the function is suspended. உங்களுடைய அந்த ஃபங்க்ஷன், ஞானம் வந்து டெம்பரரி என்ன இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுது. புரியுறதா? யூ காட் இட்? அப்ப அதே டிசைர் இன்னும் கொஞ்சம் புத்திக்குள்ள போயிடுத்துன்னா என்ன ஆயிடும்? இப்ப தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. யதா உல்பேன ஆவர்த்தோ சிசுகு. இங்க என்ன பார்க்க முடியாது, நீங்க அந்த கர்ப்பத்தையும் பார்க்க முடியாது, உள்ள இருக்கக்கூடிய அந்த சிசுவை என்ன பண்ண முடியாது, ரெண்டையுமே பார்க்க முடியாது. That which is covered you are not able to see, even that fetus is also not seen.
The membrane is also not seen. Both are not visible. Then it becomes a tamasic state of kama and krodha. So that cannot be removed in one go. அதுக்கு எவ்வளவு சிரவணம் பண்ணாலும் எவ்வளவு மனனம் பண்ணாலும் எவ்வளவு நிதித்தியாசனம் பண்ணாலும் கூட என்ன ஆகாது? என்ன சிரவண மனன நிதித்தியாசங்களினால் இந்த காமக்ரோதங்கள் போகாது. இப்ப துரியோதனன் இடத்துல இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் எல்லாம் எவ்வளவு சிரவணம், எவ்வளவு மனனம், how many people have advised, then ultimately என்ன ஆகுது அப்படின்னா death alone becomes the remediable. So when only punishment தான் என்ன ஆகுது அப்படின்னா punishment becomes the ultimate remedy. Then they are punished. So there nothing is perceived. Neither it is perceived nor it can perform its own action. That means what? அது மூர்க்கனுடைய காம குரோதங்கள். Now please understand where do we stand. ஆனா நம்ம உடனே சொல்லிடுறோம் dhūmenāvriyate vahnir. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நமக்கு வேணா ஒண்ணு dhūmenāvriyate vahnir இருக்கலாம், ஆனா இன்னொன்னு என்ன இருக்கலாம்? āvṛitam malena இருக்கலாம், இன்னொன்னு yatholbenāvṛito. These are all the varieties of the disease. Therefore we have to be extremely careful. Then the first example, நமக்கு என்ன செய்யணும்னு அது வந்து ஒரு காரியத்தை செய்யும், அதுக்கு தெரியவும் தெரியும், ஞானமும் தெரியும். The fire performs and it knows. In second case it knows but it cannot perform. Third case it doesn't know, it cannot perform. அதுக்கு செய்யவும் செய்யாது தெரியாது. சிம்பிளா சொல்லணும்னா it doesn't know, it cannot perform. What a pathetic condition. In such conditions no guru can help. அப்படின்னு எந்த உபதேசங்களும் என்ன ஆகுது, சில நேரங்களில் பயனற்று போய்விடும். அதனால இந்த 3 உதாரணங்கள் எவ்வளவு அழகான இந்த உதாரணங்களாக கொடுத்திருக்கிறார். இப்ப தேன இதம் ஆவர்த்தம்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அதை அவர் இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல 39வது ஸ்லோகத்துல அதே கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கார். āvṛitam ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண நலேன ச. ஆவர்த்தம் ஞானம் ஏதேன, அங்க இதம்னு சொல்றது இங்க சொன்னார். ஆவர்த்தம் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே இது மங்களமாவே இல்லை. ஆவர்த்தம், ஆவர்த்தம் இஸ் கம்ப்ளீட்லி கவர்டு, மூடப்பட்டிருக்கின்றது. எது மூடப்பட்டிருக்கின்றது? ஞானம் ஆவர்த்தம். ஞானம் ஆவர்த்தம். தி நாலேஜ் மேபி இன்டெலெக்சுவல் நாலேஜ்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா தி ஸ்வரூப ஞானம், சாஸ்திர ஞானமாக இருக்கலாம், இல்லைன்னா அது ஸ்வரூப ஞானமாக இருக்கலாம். Anyway, the knowledge is covered. ஏதேன by this காமேன, இந்த காமத்தினால். அது என்ன? ஞானினக. ஏர் ஞானிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அர்த்தம் பார்த்துட்டோம். இங்க ஞானினா நாட் தி ரியலிஸ்ட் பர்சன், இஸ் ஒன்லி விவேகம், a discriminative person. பகவான் சொல்லும் பொழுதே மூர்க்கன்னு சொல்லல, அவர் ஞானினகன் தான் சொல்றாரு. அதனால அவர் சொல்றது dhūmenāvriyate vahnir அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றாரு. பொதுவாக பகவான் சொல்லும் பொழுதே ஞானினகன், அவருடைய உபதேசங்கள் எல்லாம் அட்லீஸ்ட் ஒன்லி ஃபார் தி டிஸ்கிரிமினேட்டிவ் பர்சனுக்கு தான். So the Lord is very clear. Lord is not concerned about other two category at all. Otherwise this word need not be spelled by the Lord. āvṛitam ஞானம் ஏதேன ஞானினக. இன்னும் ஜந்தவகன்னு சொல்லியிருக்கலாம். Lord doesn't use that word jantavaha also. He very clearly says that ஞானினக. ஏன்னா பகவத்கீதை படிக்கிறவங்க அட்லீஸ்ட் இன்னும் அந்த லெவலுக்காவது வந்திருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். Art's expectations are very high. What to do? So āvṛitam ஞானமேதே ஞானினக. Then he says that நித்திய வைரினா. So beautiful. ஞானிக்கு இது நித்திய வைரி அப்படி. அப்ப மூர்க்கனுக்கு இது நித்திய வைரி இல்லையா?
அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி அதுக்கு ஆச்சாரியர் வந்து பாஷ்யத்துல ரொம்ப அழகாக எழுதுவார். அப்படி அது ஞானியை பத்தி சொல்றாரு. ஞானிக்கு இந்த காமமும் குரோதமும் ஏன் நித்திய வைரியாக இருக்கிறது, மூர்க்கனுக்கு ஏன் இது நித்திய வைரியாக இல்லைன்னா, மூர்க்க என்ஜாய்ஸ். காம இஸ் தி பிலோவ்டு ஃப்ரெண்ட் ஆஃப் மூர்க்க. அப்படி மூர்க்கனுக்கு காமம் வந்து அவனுக்கு அது நித்திய சத்ருங்கிறது அவனுக்கு தெரியறதில்ல. he thinks that he is அது அவனுக்கு மித்திரனாகவே இருக்கிறது. மூர்க்கனுக்கு காமம் எப்பொழுதும் மித்திரனாகவே இருக்கின்றது. ஞானிக்கும் காமம் இருக்கின்றது. there is a desire even for a discriminative person, but he considers that desire as his enemy. But a மூர்க்க doesn't consider desire as his enemy. he consider desire as his mitra. அதனால அவனுக்கு என்ன மூர்க்க, அதான் சொல்றேன், காம is a beloved friend of a மூர்க்க. because a மூர்க்க is always happy when there is a desire. he doesn't strive to overcome all that desire. அந்த ஆசைகளை எல்லாம் தாண்டி வரணுங்கிற முயற்சியெல்லாம் ஒன்றும் பண்றதே இல்லையே. he is very happy about with his desire. அந்த காமத்தினால அவன் என்ன பண்றான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறான். he doesn't feel guilty also. he just enjoys. in fact, he keeps away from those people who feel guilty about it. so he doesn't associate himself with people who talk about தர்ம அதர்மங்களை பற்றி பேசுறவங்க, பாப்ப புண்ணியங்கள் பேசுறவங்க கிட்டே அவன் போறதே கிடையாது. ஸோ அவனுடைய கூட்டமே வேற. அப்படி அதனால அவனுக்கு காமக்ரோதங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அவனுக்கு ரொம்ப இது சகஜமாக இருக்கும். அப்படி he thinks that they are very normal. அப்படிதான். see, if somebody doesn't have kama and krodha, he sees them as an abnormal person. therefore, but in case of a ஞானி, it is actually more pathetic condition னு சொல்றேன். அதனால தான் நான் see, in fact, to the extent the அஜ்ஞானி is joyful person. see, அவனுக்கு இந்த சென்ஸ் ஆஃப் கில்ட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பகவத்கீதை படிக்காதவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் எல்லா பகவத்கீதையும் படிச்சுட்டு திருப்பி நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இருந்தா என்ன ஆகும்னா, there is sense of guilt also. because you have knowledge parallel என்ன ஆகுது, there is a desires also. இதையோட இந்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கூழுக்கும் ஆசை, அதே நேரத்துல என்ன ஆகுது, மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி. therefore it is நித்திய வைரி. he knows it. even while experiencing all these pleasures, he knows that it is going to cause pain. this knowledge is there. another anichanapi varshneya baladiva niyojita, the very statement of Arjuna is that I know. but in case of the murkha, he doesn't know. that he is quite joyful. see, while enjoying இந்த காமங்களை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது எனக்கு என்ன தெரியறது அப்படின்னா, see, now you just think about this pleasure. when you start enjoying it, அது என்ன ஆகுது, to the level initially it remains only as a pleasure. then over the period of time, he knows, the ஞானி very well knows, it is one day or other it will turn into a tremendous pain. now when it is only at the stage of the pleasure, you can easily give it up. அது வந்து இதுல வந்து ஒரு சின்ன நமக்கு பிளஷர் தான் கிடைக்க போறது, சின்ன இன்பம் தான் கிடைக்க போறது அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணும், நீங்க வந்து பிளஷரை ஈஸியா விட்டுடலாம். புரியுறதா உங்களுக்கு? இன்பத்தை வந்து ஈஸியா விட்டுடலாம். but when you constantly enjoy, when the pleasure becomes a pain, unfortunately pain you have to go through it. that easily you cannot get rid of pain. see, pleasure you can get rid, there is always a possibility. இதனால என்ன கிடைக்க போகுது, ஒரு இன்பம் தான் கிடைக்க போகுது. அப்படியே சர்க்கரையில 2 ஸ்பூன், என்ன அதிகமா சர்க்கரை, என்ன சாரி காஃபில 2 ஸ்பூன் அதிகமா ஜீனி போட்டு சாப்பிட்டா என்ன ஆக போறது அப்படின்னு, இட் இஸ் ஒன்லி a pleasure. 2 ஸ்பூன் போடாம சாப்பிட்டோம்னா நல்லதுன்னு அங்கேயே தெரிஞ்சா பரவாயில்ல. but then if you constantly 4 ஸ்பூன் போட்டு டெய்லி சாப்பிட்டா, one day or other it will turn into a tremendous pain. but that pain, then you have to go through. you got it? so at the stage of pleasure we can easily give it up. இது வேண்டான்னு விட்டுடலாம். but ஞானிக்கு என்ன தெரியல, அவனால விடவும் முடியல. and he certainly knows that it is going to turn into a tremendous pain. this is only physical level.
whether this is the pleasure or the pain. புரியுதா உங்களுக்கு? The pleasure and pain என்ன ஆகுது? Physical level. Now he is not bothered about the physical level of pleasure and pain also. Even if the pain is going to be at the physical level, he has the tremendous willpower to overcome it. அப்படி இல்லை பீஷ்மர் படுத்திருக்கல அம்பு படுக்கையில, சும்மாவா என்ன அம்பு படுக்கையில ஒரு ஊசி போட்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. Just an injection you will know what is the pain. At a time 1,000 injections are constantly just put. What will be your pain? Just imagine it. Amba padikala Bhishkar, and then he is going through that kind of pain. Why? Because there is a third stage. The pain and pleasure is only physical. But then this pain and pleasure, it doesn't stop only with pain and pleasure. Then ultimately, it will loot all my discrimination also. So அதனால அது அவருக்கு பீஷ்மருக்கு பிராயச்சித்தமாக அவ்வளவு பிரம்மச்சரியம் இருந்தவர் எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம், நாம தர்மத்திற்கு விரோதமாக நடந்துட்டோங்கிறதால தான் அந்த பிராயச்சித்தம் பண்றாரு. இல்லைன்னா நம்மளால நம்ம நினைத்த லோகத்திற்கு போக முடியாதுங்கிற அந்த ஞானம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா? கிவிங் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் ஆர்டினரி பீப்புள், கிவிங் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரேட் பீப்புள். ஸோ இட் மேபி அட் தி லெவல் ஆஃப் பிசிக்கல் லெவல்ல அது வெறும் பெயின் ப்ளஷரா இருக்கலாம். தென் இட் டர்ன்ஸ் இன்டு பெயின். ஓகே, தென் when it goes to mind and intellect, when it goes into the சித்தத்துல போகும் பொழுது என்ன ஆறுது? subsequent birth also continuous என்ன ஆறுது அப்படின்னா, அது அடுத்தடுத்த பிறவிகளில் கூட என்ன ஆறுது அது. அதனால நித்திய வைரின்னு சொல்றாரு. நித்திய வைரின்னா it doesn't end with this life. Suppose if I don't overcome this kama and krodha, the Murka doesn't worry about another life of it. He has no knowledge of another life. So அவனுக்கு இந்த காம குரோதங்கள் எல்லாம் தொடர போறதுங்கிறது தெரியல. பட் a knowledgeable person, இந்த காம குரோதங்கள் எல்லாம் என்ன ஆகும்? அது இதோட நிற்காது. அடுத்த லோகங்கள்ல என்ன ஆகும்? அடுத்த பிறவிகளிலே என்ன ஆகும்? இது தொடருங்கிறது அவனுக்கு தெரியுங்கிறதால he says that it is nitya vairi. You understood how powerfully Lord puts that ஞானினக நித்திய வைரினா. You understood? ஆச்சாரியர் அது நான் இவ்வளவு சொல்றது, நான் இதை என்னுடைய கமெண்ட்ரி இல்லை, இதெல்லாம் ஆச்சாரியர் ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்கிறார். ஞானிஹி ஜானாதி. See, ஞா means to know. The word is ஞா. ஞாங்கிறது ஜானாதி. ஞாயத்தே அனேன இதி ஞா. ஞாயத்தே means he knows. ஞானிஹி ஜானாதி அனேன. ஞானிக்கு தெரியும். A விவேகி person, a discriminative man, a man of common sense. ரொம்பலாம் சொல்ல வேண்டாம். A man of common sense. He says அகம் அனர்த்த பிரயுக்தக. knowingly. இப்ப துரோணாச்சாரியாருக்கு தான் தப்பு செய்யணும் தெரியாமல இருந்தது. அந்த சபையில திரௌபதி அவமானப்படுத்தப்படும் பொழுது துரோணர் ஏன் வாயை திறக்காமல் இருந்தார் அப்படின்னா, அவன் துருபத புத்திரிங்கிற ஒரே காரணம் தான் அடிக்கடி சொல்லுவாங்க. துருபத புத்திரிங்கிறதால. ஏன்னா துரோணருக்கு துருபதன் மேல இருந்த பகை எப்படி? துருபத புத்திரி எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சொல்ல, அனிச்சன்னப்பி இல்ல, அது சீக்ரெட்லி இட் இஸ் லைங்னு சொல்றோமா இல்லையா? அப்படி இட்ஸ் நாட் அனிச்சன்னப்பி. ஒண்ணுமே செய்ய முடியாமல் அந்த சபையில எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆறுது? சீக்ரெட்லி என்ன ஆறுது? we just enjoy somebody suffering. So துருபத புத்திரி இருந்திருக்கலாம். This is one of my version of it. So I don't know how do you interpret it. But then why Drona said quite. Then is it aham anartha prayuktaha. People know that. Karna knew. Even so to the extent, Bhishma knew. See, all these great people, they are not ordinary people also. Ella shastrajñar. அஸ்வத்தாமா மாதிரி சாஸ்திரம் படித்தவங்க யாரும் கிடையாது. திருதராஷ்டிரர்கள் மாதிரி சாஸ்திரம் படித்தவர்கள் யாரும் கிடையாது. All these people, these are all the examples. ஞானிஹி ஜானாதி அனேன அகம் அனர்த்த பிரயுக்தக. பட் இஃப் இன் கேஸ் ஆஃப் அஜ்ஞானி, அவனுக்கு அனர்த்தம்னே தெரியாது. அவன் அர்த்தமா தான் நினைக்கிறான். இதுல என்ன அனர்த்தம் இருக்கிறதுன்னு அவன் நினைப்பான். காவோ பியோ மரோம்பாங்க. Just eat, drink, dine, dance, digest. Life is only one opportunity. எல்லாம் என்ன பண்ண அப்படின்னு என்ஜாய் பண்ணி எல்லாம் தீர்ந்து போகுது. அவனுக்கு இந்த மாதிரி, அவனுக்கு அடிக்கடி இந்த மனசாட்சி தேவையில்லாம, ஏன்னா அதுக்கு வால்யூமே கிடையாது அப்படி. ஸோ ஹியர் இஸ் இட் அகம் அனர்த்த பிரயுக்தக பூர்வமேவ இத்தி. அதுவும் ரொம்ப ஆச்சாரியர் சொல்லும்போது அகம் அனர்த்த பிரயுக்தக பூர்வமேவ இத்தி அப்படின்னு நான் முதல்லயே தெரியுங்கிறார்.
அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நான் செய்ய போற காரியம் அனர்த்தம்னு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றாரு, தெரிஞ்சும் கூட அவனால விட முடியல. அதனாலதான் அர்ஜுனன் சொல்றான், நான் இந்த யுத்தத்திலிருந்து விலகிறது, இந்த நேரத்துல எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோக மோகம் இதெல்லாம் அனர்த்தம்னு எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட அர்ஜுனா என்னால் பகவான் என்னால் இந்த யுத்தத்தை செய்ய முடியல. ஆனால் அனிச்சன்னபி வார்ஷ்ணேயன். See, this அனிச்சன்னபி word is used only by a man. Otherwise, for other people, it is only ichannapi. But whether it is ichannapi or anichannapi, the result is going to be the same. You touch fire knowingly or you touch the fire unknowingly. Either way, it is going to, burn our hands. But at least good, Arjuna is asking this question. So, dukkicha bhavati nityameva. ஆனால்தான் என்ன அர்த்தம், அவன் செயல் ஒரு ஞானிக்கு முதல்லயே நான் தான் செய்ய போறது தப்புன்னு தெரியறதால அவன் முதலையும் துக்கப்படுறான். அப்புறம் ஒயில் இன்டெல்ஜிங் ஆல்சோ அவனுக்கு என்ன ஆறுது, துக்கப்படுறான். அதற்கப்புறமா என்ன ஆறுது, அவனுக்கு துக்கப்படுறான். But that is not the remedy. Knowing that I am going to commit a mistake, therefore I am feeling sorry about it. I am feeling sorry about it. While performing also there is a sorrow. But that is not the real remedy. But he knows. ஆனால் அவனுக்கு முதலும் காமம் முன்பும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் பகையாக இருக்கின்றது. செயலை செய்யும் பொழுதும் பகையாக இருக்கின்றது. செயலை செய்து முடித்த பிறகும் ஞானிக்கு அது பகையாகவே இருக்கின்றது. That means he feels that responsibility at least. ஒரு மீனை தூக்கி தண்ணியில இருந்து வெளியில எடுத்து போட்டு எப்படி துடிக்கும், அதே மாதிரி அவனுக்கு என்ன ஆகுது, துடிக்கிறான். Just that இந்த காமத்திலிருந்து இந்த குரோதத்திலிருந்து நான் வெளியில வரணும்னு அட்லீஸ்ட் there is a sense of urgency, is there in that seeker. He feels about it. அத்தக அசோ ஞானினக நித்திய வைரி நது மூர்க்கஸ்ய. அதனால காமமும் குரோதமும் யாருக்கு நித்திய வைரியாக இருக்கின்றது, அது ஞானிக்குத்தான் நித்திய வைரியாக இருக்கின்றது. மூர்க்கனுக்கு என்ன இருக்கு, கிடையாது. அது நித்திய வைரியாக அது இல்லை சொல்றார். Now when it is said நித்திய வைரி, then there are many types of enemies. ஒருத்தருக்கு பகைன்னு, ஒரு மனுஷனுக்கு எத்தனை வகையான பகைவர்கள் இருக்கலாம், நீங்க யோசிச்சு பாருங்க. When we say that nitya vari, then how many types of enemies are there that we should know. Suppose if there is a king, he should know how many types of enemies are there. ஒரு மனிதனுக்கு எத்தனை வகையான பகைவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் தெரியணும். ஒண்ணு. ரெண்டாவது, வாட் இஸ் த லொகேஷன் ஆஃப் தட் எனிமி, யூ ஷுட் லொகேட் ஹிம். முதல்ல யூ ஷுட் ஜஸ்ட் லொகேட். வாட் இஸ் திஸ் லொகேஷன், அவனுடைய லொகேஷன் என்ன, அது ரெண்டு. No, you should also know the strength of your enemy. உங்களுடைய பகைவனுடைய பலம் என்னன்னு தெரியணும். பட் மூர்க்க இதை பற்றி எல்லாம் கவலைப்படுறது, அவனுக்கு தான் பகைவனே இல்லையே, மூர்க்கனுக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அதனால மூர்க்கனுக்கு இந்த கேள்வி எல்லாம் வரவே வராது. Therefore, there are different types of kama krodha. Then the location also, he doesn't stay in same location. அப்படி அது லொகேஷனை மாத்திட்டே இருக்கும், அது சிம் கார்டை மாத்திட்டே இருக்கும், எல்லாம் பண்ணிட்டே இருக்கு. It keep changing its location constantly. Its strength also varies from place to place. அது ஒரு இடத்துல இருக்கும்போது அதனுடைய பலம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும்போது அதனுடைய ஒரு பலம் ஒரு மாதிரி இருக்கும். Not that easy to conquer this kama krodha. அதனால்தான் the one who has conquered this kama and krodha, he is a greatest person in this world. This is what we revere such people, because the enemy outside can be easily conquered. வெளியில இருக்கக்கூடிய பகைவனை ரொம்ப சுலபமா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். Because at least you know his location. At least நீங்க என்ன இருக்கிறது, lot of technologies today is available to trace out all these enemies and you can destroy it. But here the location is not, because this location is so subjective, which these locations we have not explored it. நாம இது எக்ஸ்ப்ளோர் பண்ணது கூட கிடையாது. ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம். That is the only reason I always insist a serious pursuit of spiritual practices, some kind of a divine experiences. அப்பப்ப நல்ல ஆன்மீக அனுபவங்கள், very divine sublime yogic experiences.
sublime divine experiences. When it continues non-stop, come what may, without giving up our spiritual practices. And a man is committed only for the highest, then he will get rid of everything. See, slowly from all these, one is called biological evolution, one is called organic evolution. It's only slowly from organic evolution, there is something called human evolution. What makes us differ so different from all other people? So there is something called cerebral system. So a very well developed cerebral system. In organic evolution, the cerebral system is not there. So in human evolution, when the soul evolves into a human being, there is a very well developed, cerebral system. Another மூளை இருக்கான்னு யாராவது கேட்கிற அளவுக்கு நாம என்ன வச்சுக்கூடாதுன்னா மூளைன்னு என்ன இருக்கிறது, மூளைங்கிறது ஒண்ணு இருக்கின்றது. See, using the cerebral system only, we have discovered so many things. The technology is advanced. All the comforts we have increased. நம்மளுடைய சௌரியங்கள் இதெல்லாம் எதனால பெருக்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னா only by using this cerebral system. But the same brain, we must use it in the path of spirituality also. So this is very, very important. I just read something, a very interesting quote from Swami Ranganathan. It's a beautiful quote, which if you permit me, I will just share it on the screen. Can you share it? Just watch this. How much people have, just thought about it. Just look at it. Now he says the science of human possibilities. How wonderful. This is the science of human possibilities. He says we in India, ages ago, developed in the Upanishads a science of human possibilities. At the time of creation itself, only in our Hinduism, only in Vedic culture. That is the reason our culture is, such a great culture, because we are in the Upanishads. The science of human possibilities is already developed. This phrase is coined by Julian Huxley. He's a Westerner. Much later, he presented a paper in some seminar called the science of human possibilities. Much later, but other than the current physical science, we need this new science. Unfortunately, we don't study this. In how to explore these human possibilities, we have never studied it. To take the human being to that highest level of evolution, another not just biological evolution, Tamil ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் சும்மா சொல்லல அப்படி. Just biological growth மட்டும் கிடையாது. ஏதோ விலங்குகள் எல்லாம் ஹரிசாண்டலா நடக்கிறது, நாம் எல்லாரும் வெர்டிகலா இருக்கோங்கிறதுக்காகவே we cannot think that we are something very great. So to take the human being to the highest level of evolution, the guidance of that science is needed. அதுக்கு என்ன பண்ணணும்? You need that science. When you study Vedanta, Gita, you find that they are exactly that science of human possibilities. So அதனால வேதாந்த படிச்சாலும் சும்மா ஏதோ பொழுது போகலைன்னு படிக்க கூடாது. ஒரு வேலையில சரி, காலையில இருந்து ஏதோ ஒரு சாமியார் பேசுற 6, 8, 7 நமக்கும் வேலையில்லைன்னு அப்படி should not listen that way. That's an insult to the knowledge, not to me, not to the teachers. நான் அப்படி பேசக்கூடாது. I also a teacher. I learned this from my teacher. I have a guru. ஏதோ ஒரு வேலை இல்லாம கேட்கக்கூடாது. You should always say that Vedanta, Gita, you find that there are exactly the science of human possibility. Now, just think about this human possibility. Now, what is this human possibility? For example, hatred is one human possibility.
Is it not hatred is a human possibility? ஒரு அதீதமான வெறுப்பு நமக்கு ஒருத்தர் மேல வருதுன்னா அது ஒரு ஹியூமன் பாசிபிலிட்டி தானே. டெலிபரேட்டா தானே நம்ம ஒருத்தர் வெறுக்கிறோமா இல்லையா? No. Forgiveness is also another level of human possibility. So if hatred is one level of human possibility, forgiveness is another level of human possibility. So that is not then slowly from one human, the lower human possibility, we have to travel to the higher human possibility. See, that choice is always given to us. Then why we are not exercising it? See, reading Kumudam Ananda Vigadan is one human possibility. Then studying Bhagavad Gita and Upanishad is another human possibility is there. If only studying mathematics and science and all these things is one human possibility, why don't we try studying Upanishad? It is another human possibility. So many other human possibilities we are giving time, but when it comes to self-knowledge, why we are not giving time for that? We always say that, there is no time only for that. For all lower human possibilities, we explore it, we give time. When it comes to higher human possibilities, why we are not giving time? Then intellect is not, we are not able to raise our intellect from the lower human possibility level to the higher human possibility level. If craving is one human possibility, not craving for anything, disowning all the cravings, diversing from all the want is another human possibility. Is it not? Then higher the human possibility, we explore the higher human possibility. Not only you are benefited, people around you is also benefited. This is how all the great people, they are also born in this world. They also have this sense. Suppose if you take me, I also flesh, there is a blood, there is a disease, there is a pain, everything is there. But then always there is a higher human possibility is also there for all of us, not only for pain. But then why don't we explore this higher human possibility? Because Jnana, āvṛitam jnānametena jnana, jnānino nitya vairina, இதை மட்டும் சொல்றதுக்கு பகவத்கீதை தேவையில்லை. இந்த காமக்ரோதங்கள் மனிதனுடைய ஞானத்தை மூடி மறைத்து விடுகின்றதுங்கிறது சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும், that is one possibility. That is one possibility where kama and krodha can, just cover our intelligence. But we can remove it also. No, Lord says that kama rupena kaunteya dushpurena analena. Just see the intensity of that verse. Hey kaunteya, Arjunan solve kaunteya nale, a person who is very sharp. Yetena the kama rupena mela and the first line and the yetena oda kama rupena pohan. Now what is this kama rupa? It is called analena kama rupena. It is not kama, do not underestimate. That's poidum அதை தாண்டிடலாம் நினைக்காது. ஞானம் வராமல் என்ன ஆகாது, போகாது. அனலேன காமரூபேன. See the adjectives. It is analam. See the word anala, what is called alam. Alam means enough. அலம்னா போறன்னு அர்த்தம். அலம் அலம் அலம். இந்த வேர்டை நம்ம கொஞ்சம் பழகணும். சம்டைம் இங்கிலீஷ்ல சொல்றோம், we should learn to say no. We should learn to say no. அதே மாதிரி அலம், அலம்னா என்ன அர்த்தம், போரும். அனலம்னா என்ன அர்த்தம், not enough, not enough, not போதாது போதாது போதாது. There is no ceiling for our desires. There will be some ceiling for our desires. There are no ceiling for our desires. Anala. Now see next word, see normal fire you can put it off. If there is a fire, you can call a fire services, you can put it off. But kama is such a fire. Dushpurena analena. See another adjective. Dushpuram another unquenchable fire. You cannot quench it. அது அணைக்க முடியாத தீ. அப்படி காம. It will destroy everything. In the end, you will see only ashes there. Only ash. What was there after 18 days of the war? If you read Mahabharata,
Everybody was only burned. What was there? Only it was only full of ashes. Now what Shiva did, he just, he consumed the Kama. Kama has become turned into ashes. ஆசைகளெல்லாம் சாம்பல் ஆயிடுது. அதனால விபூதி பூசுங்கன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்? காலை எழுந்து நெத்தி நிறைய ஏன் விபூதி இருக்கணும்? He is supposed to burn all the desires. If you don't burn all the desires, one day what will happen? It is certain that the desires will completely will burn us. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? பார்ட்டா பர்ன் பண்ணும். அது மொத்தமா எரிச்சிட்டா கூட பரவாயில்ல. You will feel the pangs of that pain. Sorry to say this, because this is how it is. Therefore, we say that why don't we explore the higher human possibility when it is there? That born in this country, இந்த தேசத்துல பிறந்து நமக்கு இது இல்லைன்னு என்ன? Therefore, it is very important. Kamarupena Kaunteya. I think I had another one more slide also. You see that also. What is the higher human possibility? See that. தெரியுதுல அது திருப்பி இது பெருசு பண்ணணும். See, we are to unfold those beautiful possibilities hidden within ourselves, so that peacefulness, humanist concern, a spirit of dedication and service, all these things can come from within ourselves. இது எதுவும் வெளியில இருந்து வரவே வராது. இது யாராலையும் கொடுக்கவே முடியாது. If only we know how to handle this wonderful thing called human mind. The human mind or human brain. மனிதர்களுக்கு எப்படி இந்த மனதை கையாள வேண்டும் என்று தெரிந்தார். பாசிபிலிட்டினா தெரியறதா இல்லையா? பாசிபிலிட்டி சாத்தியக்கூறுகள், ஒரு சாத்தியங்கள் இருக்கு. என்ன சாத்தியம்? பியூட்டிஃபுல் பாசிபிலிட்டிஸ். Life always provide such a wonderful opportunity for everybody to reform themselves. For transformation, plenty of opportunities are given to human beings. Don't blame Lord. Lord gives opportunity. There are wonderful people, they come into our life. Lord sends beautiful people, excellent people, they come into our life. They show us how to live. So it is all hidden ourselves. So we should hit possibility, and there will be peacefulness. There is a humanist concept, a spirit of dedication and service. All this can come from within ourselves, if only we know how to handle this wonderful thing called human mind. Therefore, life is all about careful choice of things. See, everything is available in this world, but you should choose what you require. Wisdom lies there only. Everything is available. There are various kinds of people with whom you wanted to constantly associate. That matters. There are so many things that what you want. Just because somebody is giving you something, you need not take it. So we have to be extremely careful in exercising our choice. Don't try to please anybody. There is no need. நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. எல்லார்ட்டையும் நல்லவங்கன்னு பேர் வாங்கணுங்கிற அவசியங்கள் எல்லாம் கிடையாது. It's all not required. Mind your business. See, if we have to explore that kind of, see, there is a, what can I say? If you only just close our eyes, we go little within, we go to the inner chambers of the consciousness. There is a most, sublime experiences are awaiting for every human being. Please understand, all this pleasure and pain, they are only superficial. Just like a pleasure is also superficial, so too the pain is also only superficial. They are only lessons that life is, offering us. But the journey of life
is more deep. So it is more subjective. If you go to the depths of the consciousness, the higher human possibilities are available. That we all, see, I am not excluding myself also. I am including myself. So these we must explore it. If it goes unexplored, then kamarupena kaunteya dushpurena analena. So we have lived our life only at the periphery level, at the superficial level we have lived. One day we are just burnt. We have only become a mere ashes. யாராவது திருப்திக்காக அதை கொண்டு போய் கங்கையில கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, கரைச்சோன்னு திருப்தி பட்டுப்பாங்க. அஸ்தியை கொண்டு போய் கரைச்சிட்டு ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, ஆஸ்தியெல்லாம் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க, அஸ்தியை கொண்டு போய் கரைப்பாங்க. Why we should allow this? Now next verse. நான் சொன்ன நம்மளுடைய பகைவர்களுடைய லொகேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். What is their strength ன்னு தெரியணும். Now Lord says, இந்த காமம் இருக்கக்கூடிய இடங்கள் என்ன? So what is the location of this desire? The locus point, the place of residence, where does he live? That is told in the 40th verse. Probably 1 or 2 verses are there in this chapter. If possible, we will try to finish this chapter in next class. Hope it is clear. Om Purnamada Purnamidam Purna Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Guru Namaha. Hari Om.